வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை துறையின் மூலம் மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விவரிக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் KS சுகந்தி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. இயந்திர நடவு முறையில் நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி கிராம வேளாண்மையாளர் வி சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கோகோ. தொடரும் தகவல் நேரத்தில் பருத்தி சாகுபடியில் விதை நிர்வாகம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாததாகிவிட்டது. இயந்திரங்களின் பயன்பாட்டால் நேர சேமிப்பு, அலைச்சலின்மை போன்ற பல்வேறு பயன்கள் வேளாண்மையாளர்களுக்கு ஏற்படுகின்றன. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டம் வேளாண்மை துறையால் இயந்திர நடவு முறையில் நெல் சாகுபடி குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி கிராம வேளாண்மையாளர் வி சுரேஷ் அவர்களை சந்தித்த போது இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து உங்களுக்கு என்னென்னா கலை மேலாண்மை வந்து மிகுந்த அவசியம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கோண வீடர் இல்லாட்டி பவர் வீடர் வச்சுட்டு நீங்கள் 10 நாளுக்கு ஒரு வாட்டி உருட்டினா உங்களுக்கு வந்து அந்த களையெல்லாம் மண்ணிலேயே அமுங்கி உங்களுக்கு தலைச்சத்து வந்து பயிருக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு உரச்செலவும் கம்மியாகுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாரம்பரிய முறையில் போன பாரம்பரியத்திலே இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. முன்னாடி வந்து டயர் சிஸ்டம் கொண்டு வந்து அதில் குழிக்கு ஒரு நாற்று நட்டு அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதே சிஸ்டத்தில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சதுர அடிக்கு 16 குத்து நாற்று வச்சு நாங்கள் அந்த சிஸ்டத்தில் சேரன் மாதேவி வேளாண்மை விரிவாக்க மையத்துலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குங்க. அதில் நாங்கள் மிஷின் நடவில் தான் நட்டுட்டு வரோங்க. அதாவது நார்மல் கை நடுவையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28லேருந்து 30 மூடை கிடைக்கிற இடத்துல எனக்கு வந்து 35லேருந்து 40 மூடை கிடைக்குது. எனக்கு இதனால் என்ன லாபம்னா ஏக்கருக்கு ஒரு இடத்துல செலவார 13,000 ரூபாங்கிறத நான் வந்து சுருக்கி 10,000 ரூபா இல்லாட்டி 8,000 ரூபாலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே நான் பண்ணி விவசாயத்தை பண்ணிட்டு வரேங்க. சீரான தண்ணியை வச்சுக்கணும். அதாவது நட்ட நாள்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைங்கிறதே கிடையாது. காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருந்தால் தான் நமக்கு வந்து தூர் நல்ல சிம்பு அடித்து வரும். அதனால தான் நமக்கு லாபம் நிறைய கிடைக்கும். மேலும் களை எடுக்கிறப்போ நம்ம வந்து தண்ணியை விட்டுட்டு பவர் வீடரை ஓட்டணும்.
தண்ணியை விட்டுட்டு ஓட்டினா தான் மண் வந்து இளக்கம் கொடுத்து அந்த களையெல்லாம் வந்து உள்ளே அமுங்கும். உள்ளே அமுங்கிறப்போ தான் அது வந்து அழுகி திருப்பி உரமாகும். நமக்கு பயிர் இப்போ நட்டு வந்து 30 நாள் ஆச்சு. நீங்களே பார்க்கலாம் காய்ச்சலும் பாய்ச்சலும் எப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கிராக் விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி நீர் பாய்ச்சுவோம். அதனால் உங்களுக்கு நல்ல ஈவனான க்ரோத் கிடைக்கும். உங்களுக்கு பயிருக்கு வந்து ஈவனான க்ரோத் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் காய்ச்சல் பாய்ச்சல்ங்கிறது இதுதான். அந்த வெடிப்பு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த உரம் மேலாண்மைங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உரம் போட்டுட்ருக்கோம். அதாவது நம்ம கோணவீடர் 10 நாளுக்கு ஒரு வாட்டி கோணவீடர் உருட்டுறோம். இந்த கோணவீடர் உருட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம உரத்தை போட்டுட்டு உருட்டினோன்னே அது வேர் பகுதிக்கு ஆழமாக சென்று பயிர்கள் உடனடியாக வந்து அந்த உரத்தை எடுத்துக்கும். அதனால் நம்ம 2 வாட்டி நம்ம உரம் போடுறத 3-4 வாட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணோன்னே நமக்கு தூர் வந்து நல்லா கட்டி சிம்பு அதிகமாக வடித்து உங்களுக்கு ஈல்டு நீங்கள் எதிர்பார்க்கிற 1.5 மேனி 2 மேனி எதிர்பார்க்கிறத விட கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். இது கண்கூடாக பார்த்த உண்மை. இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். 3 வாட்டியாக 4 வாட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னை பார்த்து வந்து நிறைய பேர் இங்கே பயனடைஞ்சிருக்காங்க. மேலும் மேலும் விவசாயிகள் வந்து பயனடையணும். இதனால் அவங்களுக்கும் லாபம், நம்ம குடும்பத்துக்கும் லாபம், நாட்டுக்கும் நம்ம வந்து நிறைய சேமிக்கிறோம். விதை நெல்லுங்கிற பேரில் வந்து நம்ம நிறைய சேவிக்கலாம். ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்குமே சேவிங்ஸ் ஆகும். இதனால் எல்லோரும் பயன்பெறலாம். தயவு செஞ்சு எல்லோரும் மிஷின் பிளான்டிங்க்கு மாறுங்க, இல்லாட்டி கயிறு நட்டு பயன்பெறுங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அனைவருக்கும் ஆதரவு தர மாதிரி இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி. சுரேஷ் அவர்களை 09845052959 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, புதுக்கோட்டை மற்றும் தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல் மற்றும் கரும்பு. குறுவை நெற்பயிரில் தூர்க்கட்டும் பருவத்தில் 1 ஏக்கருக்கு தழைச்சத்து உரமான 25 கிலோ யூரியாவையும் சாம்பல் சத்து உரமான 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும். உரம் இட்டவுடன் தண்ணீர் வடிக்க கூடாது. மேலும் அதிக காற்றின் வேகம் இருக்கும்போது உரம் தெளிக்க வேண்டாம். நிலவும் காலநிலையால் நெற்பயிரில் இலை தத்துப்பூச்சியின் தாக்கம் தென்படுவதால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு டைகோபால் 500 மில்லிலிட்டர் அல்லது நனைந்த கந்தகம் 400 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நிலக்கடலை, வெங்காயம், காய்கறிகள், வாழை மற்றும் கரும்பு. காற்றின் வேகம் மணிக்கு 16 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருப்பதால் நட்டு 5 மாதமான வாழைக்கு முட்டு கொடுக்கவும். கரும்பில் குருத்து துளைப்பானின் தாக்கம் தென்பட்டால் இதனை கட்டுப்படுத்த கார்போபியூரான் 3% ஜியை 1 ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் அளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கோகோ. தோட்டக்கலை பயிரான கோகோ உலக அளவில் சாக்லேட், உணவுப் பொருட்கள், சுவை மிகுந்த பானங்கள் மற்றும் மருத்துவ பொருட்களில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது வணிக ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண். மண்ணின் கார அமிலத்தன்மை 4.5 அளவிற்கு குறையாமலும் 8 அளவிற்கு மிகாமலும் இருத்தல் அவசியம். பயிரிட ஏற்ற தட்பவெப்பநிலை. தென்னை மற்றும் பாக்கு தோப்புகளில் பயிரிட ஒரு சிறந்த ஊடு பயிராகவும் 50 முதல் 60% வரை சீரான நிழல் கோகோவிற்கு மிகவும் ஏற்றது. பயிரிட ஏற்ற ரகங்கள் TNAUCC 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10. அறுவடை. செடிகள் நட்ட 3வது வருடம் முதல் காய்க்க துவங்கும். பொதுவாக ஜனவரி முதல் பிப்ரவரி மாதத்தில் அதிக அளவில் பூக்கள் தோன்றும். பூக்கள் பூத்து 120 முதல் 150 நாட்களில் காய்கள் அறுவடைக்கு தயாராகின்றன. காய்கள் பச்சை நிறத்திலிருந்து இளம் மஞ்சள் நிறமாக மாறும் நிலையில் அறுவடை செய்ய வேண்டும். மகசூல். 5 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு மரத்திலிருந்தும் சராசரியாக 1 முதல் 2 கிலோ உலர் விதைகளை மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பருத்தி சாகுபடியில் விதை நிர்வாகம் குறித்த தகவல்கள். நார்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படும் பருத்தி பொருளாதார முக்கியத்துவம் பெற்ற ஒரு பணப்பயிர். தமிழகத்தில் ஆண்டின் அனைத்து பருவங்களிலும் பருத்தி பயிரிடப்படுகின்றன.
பருத்தி சாகுபடியில் விதைகளின் பங்கு. தரமான விதைகள்தான் எந்த ஒரு வேளாண்மைக்கும் அடிப்படையான முக்கிய இடுபொருள். ஆகவே பருத்தி சாகுபடியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை தரமான வீரியமிக்க விதைகளை தேர்வு செய்து பயன்படுத்துதல் ஆகும். தரமான விதைகளை உபயோகிப்பதன் மூலம் ரகத்திற்கேற்ற சரியான செடி எண்ணிக்கை, அதிக காய்பிடிக்கும் தன்மை, 20% வரை விளைச்சல் அதிகரிப்பு ஆகியவற்றை பெற முடியும். விதை மேலாண்மை. பருத்தி விதைகளின் தரத்தினை உயர்த்திட விதை நிர்வாகம் மிகவும் அவசியம். விதைகளை அமிலம் கொண்டு பஞ்சு நீக்கம் செய்தல், குளோரினேற்றம் செய்தல், விதைகளை கடினப்படுத்துதல் மற்றும் விதை முலாம் பூசுதல் ஆகியவற்றின் மூலம் விதைகளின் தரத்தினை உயர்த்தலாம். அமிலம் கொண்டு பஞ்சு நீக்கம் செய்தல். பஞ்சு நீக்கம் செய்ய வேண்டிய விதைகளை பிளாஸ்டிக் வாளிகளில் எடுத்துக்கொண்டு 1 கிலோ விதைக்கு 100 மில்லிலிட்டர் என்ற அளவில் அடர் கந்தக அமிலத்தை விதைகளின் மேல் ஊற்றி ஒரு குச்சியினை கொண்டு நன்கு கிளற வேண்டும். பருத்தி விதைகளின் மேலுள்ள பஞ்சு சுத்தமாக நீங்கும் வரை, அதாவது 3 முதல் 4 நிமிடங்கள் வரை நன்கு கிளறிய பின்னர் விதைகளை தண்ணீரை கொண்டு நன்கு கழுவ வேண்டும். 4 அல்லது 5 முறை கழுவிய பின்னர் விதைகளை நிழலில் உலர வைக்க வேண்டும். விதைகளின் ஈரப்பதம் 8 முதல் 9% வரும் வரை உலர்த்திய பின் அவற்றினை சேமிப்பிற்கோ அல்லது விதைப்பிற்கோ பயன்படுத்தலாம். அமில சிகிச்சை செய்வதால் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. விதை நேர்த்தி மருந்துகள் கலப்பதற்கும் கலப்பையால் விதைகளை விதைப்பதற்கும் எளிதாக இருக்கும். நல்ல முளைப்புத்திறன் உள்ள வளமான செடிகளை உருவாக்க இயலும். விதை நேர்த்தி செய்ய பிளாஸ்டிக் பாக்கெட், கண்ணாடி அல்லது மரக்குச்சி இவைகளையே பயன்படுத்த வேண்டும். உலோக பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இவ்வாறு பெறப்பட்ட தரமான விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் பருத்தி உற்பத்தியை மேலும் உயர்த்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1840 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1920 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1440 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1630 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1385 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்ச விலையாக 1460 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்ச விலையாக 2107 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2147 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1879 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1949 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1501 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2139 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்ச விலையாக 1520 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2460 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4700 ரூபாய்க்கும், கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5800 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் ஆத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5800 ரூபாய்க்கும், நாமக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 5300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5500 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும்,
கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 700 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 11,000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 13,000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7,600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7,800 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 7,180 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8,350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. வேளாண் பெருமக்களுக்கு பேருதவி புரியும் வகையில் தோட்டக்கலை துறையில் மத்திய மாநில அரசானது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மற்றும் தேசிய தோட்டக்கலை இயக்கம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் வேளாண்மையாளர்களின் வளர்ச்சிக்காக தோட்டக்கலை துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் KS சுகந்தி அவர்கள்.
நகரமானிய திருப்பூர் மாவட்டத்தில் வந்து தோட்டக்கலை பயிர்கள் 19,200 பரப்பளவில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மா, வாழை போன்ற பல பயிர்களும், அனைத்து வகையான காய்கறி பயிர்களும், மஞ்சள், மிளகாய் போன்ற வாசனை திரவிய பயிர்களும் அதிக அளவில் வந்து நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் சாகுபடி பண்ணிட்டு வர்றோம். இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்களை வந்து பயிரிட்டு வர விவசாயிகளினுடைய மேம்பாட்டுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து அவங்களுடைய நிதி உதவியுடன், அதாவது மத்திய மாநில அரசின் நிதி உதவியுடன் பல திட்டங்களை வந்து நம்ம தோட்டக்கலை துறையின் மூலமாக இந்த விவசாயிகளுக்காக நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம். அந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி இயக்கத்தின் கீழே வந்து தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக மா சாகுபடி செய்கிற விவசாயிகள், அதாவது அடர் நடவு முறையில் மா சாகுபடி செய்கிற விவசாயிக்கு வந்து மானியமாக கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி திசு கன்று மூலமாக வாழை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 37,500 ரூபா மானியமாக கொடுக்குறோம். கொய்யா அடர் நடவு முறையில் கொய்யா சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு வந்து 17,592 ரூபா ஒரு ஹெக்டருக்கு மானியமாக கொடுக்குறோம். இது போக காய்கறி பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு வந்து அனைத்து வகையான காய்கறி, அதாவது தக்காளி, வெங்காயம், கத்திரி, பந்தல் வகை காய்கறிகள், வெண்டை போன எல்லா வகையான காய்கறி சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபா வந்து மானியமாக எங்கள் தோட்டக்கலை துறையின் மூலமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி மஞ்சள், வாசனை திரவிய பயிர்களில் வந்து மஞ்சள் மற்றும் மிளகாய் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 12,000 ரூபா மானியம் எங்கள் துறையின் மூலமாக கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் தான் வந்து பரப்பு விரிவாக்கம் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் நாங்கள் கொடுக்குற மானியம். 4 ஹெக்டருக்கு மானியம் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகரந்த சேர்க்கையை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தேனீ பெட்டி, தேன்கூடு, தேன் எடுக்கும் கருவி இதெல்லாமே வந்து எங்கள் துறையில் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு 50% மானிய விலையில் வந்து கொடுக்குறோம். அதாவது தேனீ பெட்டி, தேன் எடுக்கும் கருவி ரெண்டுக்கும் வந்து ஒரு செட்டுக்கு 16,000 ரூபா மானியம். தேன் எடுக்கிற கருவிக்கு வந்து 8,000 ரூபா மானியம் வந்து எங்கள் தோட்டக்கலை துறையின் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து பயிர் சாகுபடி அப்படிங்கிறது வந்து பசுமை குடில் அமைத்து நம்ம பல சாகுபடி செய்கிறது. அதில் வந்து வெள்ளரி, தக்காளி போன்ற பயிர்களை வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். ஒரு 1000 சதுர மீட்டர், அதாவது 1/4 ஏக்கர் பசுமை குடில் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு 4,67,500 ரூபா மானியமாக எங்கள் துறையிலிருந்து கொடுக்குறோம். ஒரு விவசாயிக்கு 4000 சதுர மீட்டர் வரைக்கும் மானியம் வழங்கப்படும். கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு வந்து ஒரு விவசாயி மானியம் பெறலாம். அதே மாதிரி நிழல் வலை அமைத்து நாற்றுக்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு கத்திரி நாற்று, தக்காளி நாற்று போன்ற எல்லா வகையான காய்கறி பயிர் நாற்றுக்களை எல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு 1000 சதுர மீட்டரில் நிழல் வலை அமைக்கிறதுக்கு 3,55,000 ரூபா வந்து மானியமாக எங்கள் துறையின் மூலம் கொடுக்குறோம். தொழில் நகரமான திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வேலையாட்களுக்கு வந்து விவசாய தொழிலாளர்களுக்கு வந்து தட்டுப்பாடு அதிகம். ஸோ இந்த கூலியாட்களினுடைய தட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்கும் குறைந்த தண்ணீரில் வந்து நம்ம மகசூல் எடுக்கிறதுக்கும் இப்போ வந்து நம்ம நிலப்போர்வை அமைக்கிறோம். அந்த நிலப்போர்வை அமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 16,000 ரூபா மானியமாக எங்கள் தோட்டக்கலை துறையின் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பவர் டில்லருக்கு வந்து 40,000 ரூபா மானியமும், மினி டிராக்டர்னு சொல்லுவோம், அதாவது 20 குதிரை திறனுக்கு கீழே இருக்கிற டிராக்டர், அதுக்கு வந்து 75,000 ரூபா மானியம் எங்கள் துறையின் மூலமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். குறைந்த விலை வெங்காய சேமிப்பு பட்டறை அமைக்கிறதுக்கும் 87,500 ரூபா வந்து மானியம் கொடுக்குறோம். 25 டன் கொள்ளளவு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பட்டறை அமைச்சாங்கன்னா நம்ம 87,500 ரூபா மானியமாக கொடுப்போம். இதெல்லாம் வந்து எங்கள் தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தில் கொடுக்கப்படுற மானியம். வேளாண்மைக்கு வந்து மிகவும் முக்கியமானது வந்து நீர். அந்த நீர் வந்து அந்த தண்ணி தட்டுப்பாடு எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை வந்து சமாளிக்கிறதுக்காக சொட்டு நீர் பாசன முறையை வந்து நாங்கள் ஊக்குவிச்சிட்ருக்குறோம். அந்த சொட்டு நீர் பாசன முறையில் ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு, அதாவது 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து
100% மானியமும், 5 ஏக்கருக்கு மேலே பெரிய விவசாயிகளுக்கு வந்து 75% மானியத்திலையும் வந்து சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் 2 வகையிலையுமே வந்து நீர்ப்பாசனம் செய்ய எங்கள் துறையின் மூலமாக மானியம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து பப்பாளி சாகுபடிக்கு ஒரு ஹெக்டருக்கு 22,500 ரூபாயும், கருவேப்பிலை சாகுபடிக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாயும், வெங்காய சாகுபடிக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாயும், மண்புழு படுக்கை அமைக்கிறதுக்கு வந்து 8,000 ரூபா மானியம் வந்து நம்ம துறையின் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்ததாக வந்து தேசிய வனங்கள் மற்றும் மூங்கில் இயக்கம், அந்த திட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மூங்கில் சாகுபடியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹெக்டரில் மூங்கில் சாகுபடி பண்ணால் 15,000 ரூபா மானியம் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் தான் வந்து எங்களுடைய மத்திய மற்றும் மாநில அரசு இணைந்து தோட்டக்கலை துறையின் மூலமாக செயல்படுத்திட்டு வர திட்டங்கள். நீங்கள் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் வந்து இந்த துறையை அணுகி நீங்கள் வந்து நல்லபடியாக எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பயன்பெற்று அரசின் தாரக மந்திரமான 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் KS சுகந்தி அவர்களை 09526065440 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 25/8/2016 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஆத்மா திட்டத்தின் மூலம் பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் ஊர்காடு கிராம பயனாளி இசக்கி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மஞ்சள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஆடுகளில் குடற்புழு நீக்கம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் N. ஜெயதிலகன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-DD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.